இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனம். ஜெபத்துடன் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஆமேன், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மா பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனம். அந்த பிள்ளை, எந்த பிள்ளை? ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுகிறான். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ள அறிய முன்னே ஒரு பீரியடை கட்டுறாரு. நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விடப்படும். சரி, இப்ப தெரிந்து கொள்றதுங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை பார்க்கிறோம். அதுக்கு என்ன வர? நோ, KNOW, நோ, KNOW. அதுக்கு நகார், ஏ கோடு போட்டிருக்கேன். நகார், நோ, நகார். இந்த நகார் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப ஒரு வயது அப்படின்னு இருக்கு. அந்த வயதுல நம்ம புரிந்து கொள்வோம், இது சரி, இது தவறு. என்னுடைய வாழ்க்கையில நான் 2வது பையனாக பிறக்கிறேன். என்னுடைய அண்ணன் ரஜுலன் நிறைய தப்பு செஞ்சு மாட்டிக்கிடுவார். ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு காலை எக்ஸாம் முடிஞ்ச உடனே
ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகணும், அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படிக்க வச்சவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மைண்டில் ஃபுல்லாக கன்னியாகுமரி போகிறோம், 4 ஃப்ரெண்ட்ஸு, 4 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி தொப்பி, இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டுவார். நான் 2வது பையனால் நான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஓஹோ அப்பாவுக்கு இது பிடிக்காது, நம்ம இதை செய்யக்கூடாது. அது ஒரு வயது. அப்போ எது சரி எது தவறுங்கிறத ஒரு அனுபவத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணுறேன். அப்பாவுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கணும், அதை நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு விளக்கம்னா பே அட்டென்ஷன். பே அட்டென்ஷன்னா ஒரு மீட்டிங் இருக்கும், எல்லாரும் கச்ச 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 கச்சன்னு பேசிட்டு இருப்பாங்க. பே அட்டென்ஷன், எல்லாரும் இங்கே கவனிங்க, எங்க கவனிங்க. அந்த கவனிக்கும் போது தான் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து பிசிக்கல் அப்பியரன்ஸ். பிசிக்கல் அப்பியரன்ஸ்னா 2 அத்திப்பழ கூடைகள் இருக்கு, ஒன்னுல நல்ல அத்திப்பழம், இன்னொன்று கட்டாது. அது பிசிக்கல் அப்பியரன்ஸ். பார்க்கும்போது தெரிந்து கொள்றோம் எது நல்லது எது கட்டதுன்னு. அதாவது அடுத்த சைட், கண் பார்வையினால தெரிஞ்சுக்கிறோம். டச், தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ளும். சரி, இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு நம்ம பார்க்கிற வார்த்தைகள். இப்ப இந்த செய்திக்கு இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். ரூத் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல ரூத் நைட்ல போவாஸ் கூட இருக்கிறாங்க, அந்த அம்மா இருக்காங்க. அவள் விடியக்கால் மட்டும் அவன் பாதத்தண்டே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க என்று சொல்றேன். ஒருவரும் முகம் ஒருவருக்கு தெரியாததுக்கு முன்னே எழுந்தார்கள். முகம் தெரியாம இருக்கா, இதுக்கு இன்னும் நாலேஜ் இல்லை, லைட் இல்லை, இருட்டுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவ நோங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், வயதுனால ஒன்று, அனுபவத்தினால ஒன்று, பிசிக்கல் டச்னால ஒன்று, லைட் இல்லாதனால ஒன்று. இதனால பார்க்க முடியலைங்கிறது நம்ம பார்க்கணும். இதுக்கு இன்னொரு விளக்கத்தை நீங்க பார்க்கறதுக்கு நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 3வது வசனம். 18:3 அவர்கள் மீகாவின் வீட்டிலே இருக்கையிலே லேவியனாகிய வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து லேவி ஒரு ஆண்டோடைய வார்த்தைகள்ல சொல்றதுக்கு அறிவுள்ளோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பட்டர், ஒரு பிராமின் ஐயா இருக்காரு. அவர் மந்திர ஸ்லோகம் சொல்லும்போது அந்த ஒரு ஸ்லோகத்தில் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை என்னமோ சொல்லுவாரு, அது அவருக்கு புரியுமா இல்லையான்னு தெரியுது. ஆனா அந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது இவர் ஒரு பிராமின், இவர் ஒரு பட்டர், இவர் ஒரு பூசாரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுபோலதான் இவங்க இன்னும் இது சத்தம், மீகா வார்த்தையின் சத்தத்தை கண்டுபிடிக்கிறார். இப்ப தெரியாத ஒன்றை நான் உங்களுக்கு இப்ப நோ கான்ஸ்டன்ட், டோன்ட் நோ. அது என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகுட்ட கேட்டீங்கன்னா எது தெரியாதுன்னு சொல்லுவார். யோகு 7வது அதிகாரம் 10வது வசனம். யோகு 7:10 மரணம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரணங்கிறது ஒரு அனுபவம், ஒரு பாதை. அது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. மரணம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா வரும். யாருக்கு வரும்? எல்லாருக்கும் வரும். எப்போ ஒருக்கா பிறந்தாச்சோ மரணம் உண்டு, அதற்கப்புறம் நியாயத்திற்கு உண்டு. எபிரேயர்ல இருக்கு இந்த மரணம். இன்னும் எதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? எதுவுமே நமக்கு இங்க இருக்கும்போது தெரியாது, ஆனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு தெரிந்து கொள்வோம். அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். மரணங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நோ, அது ஒரு நாலேஜ். அன்றையும் ஒரே தினம் மறைப்பது, பின்பு நியாயத்திற்பட விடும், மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருப்பது. இது ஒரு நாலேஜ். யாருக்குமே மறிக்கணும்னு ஆசை இருக்காது. என்னுடைய ஒரு சொந்தக்காரர், எனக்கு அவர் மாமா முறை வேணும். எப்பவுமே சொல்லுவார்,
நான் 150 வயசு வரை இருப்பேன் அப்படின்னா, நீங்க 160 வயசு வரை இருப்பீங்க. என்னங்க அவருக்கு அடிச்சு விடுவார். ஆனா இப்ப இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். இந்த மரணம் அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது நம்ம என்ன சொன்னாலும் அது நடக்கத்தான் இருக்கும். இத சங்கீதத்துல எப்படி நம்ம பார்க்கிறோம்? ஒரு காற்றை போல பார்க்கிறோம். சங்கீதம் 103வது அதிகாரம் 16வது வசனம். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடம் தெரியாது. மனுஷனுடைய நாட்கள் என்ன ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு காற்று அடிச்சிச்சுனா இருக்கிற இடம் அது டிசப்பியர் ஆகும். சரி, இப்ப நான் உங்களுக்கு ரெண்டாவது அதுலயே நோக்கு இன்னொருத்தன் யாடா யடா யாடா ஒய்ஏ பி போட்டு பாருங்க. ஒய்ஏ டிஏ ஒய்ஏ டிஏ யாடா யானா நீட்டு வாதி மேல போடணும். யாடா ரெண்டாவது ஏ மேல ஒரு கோடு இல்லை, அதனால யாடா யாடா. யாடா என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்சர்வேஷன் அண்ட் வாட்ச். இப்போ நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நோ நாலேஜ். வசனத்தை திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளும். நோ நாலேஜ். இப்ப யாடா என்னன்னா அப்சர்வேஷன் அண்ட் வாட்ச். அப்சர்வேஷன் அண்ட் வாட்ச்ங்கிறதுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவங்க என்ன தவறு செய்யறாங்கன்னு பார்த்து நம்ம நைஸா அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த வாட்ச்ங்கிறதுக்கு நம்ம பைபிள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனம். நோவா ஜன்னல் திறக்கிறாரு. அந்த புறா சாயங்காலத்திலே நோவா இடத்துல வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே யாடா, இந்த யாடானா அதனாலே அந்த புறாவுடைய வாயில ஒலிவ இலை இருந்துச்சு. இந்த ஒலிவ இலையில என்ன இருக்கும் அப்படின்னு தண்ணீர் சத்து, ஆயில் நிறைய இருக்கும், எண்ணெய் சத்து. அதனால அது அவ்வளவு லேசா என்ன செய்யாது, அழுகி போகாது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போனது என்று அறிந்தான். நாலேஜ். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலே என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோற்றில் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூறுகளை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிகிறேன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. பரலோகத்துக்கு இங்க இருந்து சந்தோஷத்தின் சத்தம் கிடையாது, வேதனையின் சத்தம் பரலோகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஐயோ ஆண்டவரே, அங்க ஆபிரகாம் சந்ததி பாடுபடுகிறோமேங்கிறத அந்த சத்தத்தை கேட்டு அவர் அறிந்து கொண்டார். அது நம்ம யாடே அப்படின்னு பார்க்கணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமான பொழுது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். யாடா. தெரியுமா தெரியாதா? கல்யாணம் கட்டினா வந்தே தெரியும். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்க போனான்னா என்னைய கொன்னுட்டு உன்னைய கொண்டு போயிடுவாங்க நேரத்துல அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ அழகுள்ள பெண் என்று அறிவேன். சரி, முதல் வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. 2வது வார்த்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா வெறுத்து, தீமையை வெறுத்து. இங்கிலீஷ்ல forsake, FORSAK. இதுக்கு என்ன ஒரு எபிரேய வார்த்தைன்னா ஆசாப். காட்டுறவங்களுக்கு forsake, FORSAKE. மேல படிங்க. ஆசாப், ஆசாப், வெறுக்கிறது.
ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பரிச்சை பிடிக்காது, வெறுத்துறான். ஏன்டா பரிச்சை வந்துச்சோ, பெயிலானா சோழி பிடிச்சது அப்படின்னு சொல்லி விருப்பம். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம வெறுப்போம். ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கும், தோல்வியை வெறுப்போம். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை வெறுக்கிறனா, தீமையை வெறுத்து. இதுக்கு இங்கிலீஷ் ஈக்குவல் டு லீவ், விட்டுறது, எனக்கு இது வேண்டாம், லீவ் பிஹைண்ட். ஒரு ஆல்கஹாலிக் இருக்கான், குடிகாரன். அந்த ஆளு எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கையில அந்த குடியை நிப்பாட்டுன்னு அவன் கிறுக்காயிடும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு TAO அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது இந்த பீடி குடிக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். அந்த கால் விரல்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த விரல்ல ரத்த ஓட்டம் சுருங்கி 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 ஆரம்பத்தில் உயிர் போற மாதிரி வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். அப்ப என்ன மாத்திரை கொடுத்தாலும் அதை கேட்காது. ஸ்மோக்கிங் வந்து நிப்பாட்டணும். அப்புறம் அது விரல் செத்து போயிடும், உயிர் இல்லாம ஆயிடும். அப்புறம் நாங்கள் அதை கட் பண்ணி தான் இருக்கோம். ஆம்புடேஷன் பண்ணா தான் அந்த விரல் போனா தான் அவங்க ஓரளவு எடுத்துருக்கோம். ஆனால் அது கொஞ்சமாக அது மேலே போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் வந்தான், சொன்னா, சார் நான் தூக்கி பல நாள் ஆயிடுச்சு, ஒரு 2 நாள் ஆஸ்பத்திரி இடம் கொடுங்க சார், ஏதாவது பண்ணி என்னை சரி பண்ணுங்க சார். நான் சில மருந்துகள் கொடுத்தேன். ஒரு வாட்டர் ஸ்டிமுலேஷன் சொல்லி சொன்னோம், அது அங்கே செய்வோம். தண்ணி குளிச்சு ஒரு ஸ்டிமுலேஷன் வைக்கிறது. அப்போ அந்த ரத்த ஓட்டம் கூடும். ஒரே சந்தோஷம், சார் நல்லா தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. என்னப்பா பீடி குடிச்சியான்ட்டு சொல்றான். சார் 4-5 ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா டாக்டரும் இதைத்தான் சொல்றாங்க சார். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த சனி எண்ணத்துக்கு நாம வச்சுட்டு இருக்கோம், நம்ம படுற வேதனைக்கு இது வேண்டாம், இது வேண்டாம்னு நான் தூரப்பட்டேன் சார். அதுக்கிட்டே போக மாட்டேன். அதுதான் இங்க நம்ம பார்க்கறோம், வெறுத்து. அவனுக்கு பீடி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். யார் சொல்ல கேட்க மாட்டான். ஆனா அந்த பாண்டு வழியா போகும்போது கேட்டுட்டான். லீவ் பிஹைண்ட், டு டிபார்ட் ஃப்ரம் சம்திங், ஏதோ ஒன்றை விட்டுட்டு போறதுக்கு. முதல் முறையாக பைபிள்ல இது எங்க வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம். ஆண்டவர் யாரை விட சொல்கிறாருன்னா, அம்மா அப்பாவை விட சொல்றாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இது ஒரே என்னுடைய தகப்பனார். இத ஒரு கல்யாண வீட்டில் நாங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம். எங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. நாங்கள் 3 பேர் மாறி. எங்களுடைய பெரியப்பா, அப்பாவுடைய அண்ணன், ஒரு பயங்கரமான ஒரு டஃப் கேரக்டர். எல்லாரும் முன்னாடி எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, ஏன்டா பாபி, எங்கள் அப்பாவுடைய பெட்டையும் பாபி, ஏன்டா பாபி, எல்லாரையும் கல்யாணம் கட்டிட்டு தனியாக வைக்க சொல்லுவார், நீ மட்டும் உன் பசங்க 3 பேரும் சேர்த்து வச்சிருக்க, இது தப்பு இல்லையாடா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டார். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை, நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம், இந்த சிஜி இருக்கான், ரஜி இருக்கான், விமல் இருக்கான், இவங்க இந்த நேரம் எங்கிட்ட வந்து, எப்பா எங்களுக்கு தனி வீட்டுக்கு வச்சு கொடுங்கன்னு கேட்டால், நான் முதல் முறையாக உடனே நான் அதை செய்வேன். ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றேன், அவனை துரத்த முடியுமாப்பா அவன் பசங்களை. அதுக்கு எங்க அப்பா என்ன உதாரணம் சொல்லுவார்னா, ஒரு கோழி இருக்குது, அது குஞ்சிய செட்டுக்குள்ள வச்சுக்கிடும், கழுகு வந்தா போய் சண்டை போடும். ஆனா வளர்ந்துருச்சுன்னா கொத்தி துரத்துருப்பான், நீ போ தனியா இருக்கோ, நீ பழசுப்போ அப்படின்னு சொல்லி இது அடிக்கடி சொல்லுவாரு. அது இந்த வசனத்துல தான் அது வருது. சரி, தாய் தகப்பனை டிபார்ட். இன்னொரு டிபார்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க, 10வது அதிகாரம் 31. என்னாகமம் 10:31. மோசேயுடைய மாமனார் ரகுவேல் அவர் வரார். அப்ப 31. அப்பொழுது மோசே, நீர் எங்களை விட்டு போக வேண்டாம், டிபார்ட் கிடையாது, போக எங்க கூட இருக்கணும், மாமனாரை கூப்பிடுறாரு. வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்குறதுலே நீங்கள் அறிந்து நாலேஜ் எங்களுக்கு கண்ணை பொறுப்பு. ஏன்னா அவர் அந்த ஏரியாக்காரர், அவர் மாட்டிட்டு போயிட்டார். சரி, அவர் லீவ் இத எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வாசனத்துல அது ஒரு எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். ஏசாயா 54வது அதிகாரம் 6வது 54:6 ஃபார்சேக், கைவிடப்பட்ட நிலை. ஏசாயா 54:6 கைவிடப்பட்டு நொந்து போன ஸ்திரீயை போலவும்,
கைவிடப்பட்டாச்சுன்னா நொந்து போயிடுவாங்க. கணவன் என்னைய கடைசி வரை வச்சிருப்பான்னு நினைச்சிருக்கேன், நான் கைவிட்டேன். 62வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 62 4. இது ஆப்போசிட் தான் கரெக்ட். 62 4. நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமல். கைவிடப்பட்டதுக்கு நான் காமிச்சிட்டேன். கைவிடப்பட்டவள் என்று எண்ணாமல் உன் தேசம் நீ பாலான தேசம் எனப்படும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். இந்த எப்சிபா பியூலாங்கிறது பெண்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த பேரை வச்சுக்கிடுவாங்க. ஆனா எதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 8வது. 1 ராஜாக்கள் 12:8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு. முதியோர் சொன்ன ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இளைஞர்கள் சொன்ன ஆலோசனை எனக்கு தள்ளிவிட்டு தன்னோடு வாழ்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபர்களுடைய ஆலோசனை பண்ணி. இதனால he lost everything. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 16வது 7-16. அந்த பிள்ளை யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்ற. அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும். யார் அது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த தீமையை வெறுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கான்செப்டா காட்டப்படும். தீமையை வெறுத்து அது அவங்க அதை தீமைன்னு சொல்லி என்ன செய்ய புரிந்து கொள்ளணும். தானியேல் 1வது அதிகாரம். தீமையை வெறுத்துனா இது எல்லாரும் இதை தீமைன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கும் அது பிடிக்கும். ஆனா தானியேலுக்கு தெரியும் இது தீமை. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப இவங்க அடிமையா வந்தாச்சு. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதான இடத்தில் வேண்டிக் கொண்டான். யாருக்காவது இது செய்ய முடியுமா? ராஜா சாப்பாடு வருது, எல்லா சாப்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இப்ப திருவனந்தபுரம் இருக்கேன். இங்க பாரகான் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலை பத்தி ரிவ்யூ எப்படி எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க உள்ள பிரியாணி வேர்ல்டு பிரியாணியில நம்பர் 1 அப்படின்னு வச்சு கூட்டம் அலாம் மோகுது. நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். இங்க ஸ்விம்மிங் பூல்ல இருப்பேன், இங்க இருப்பேன். என் மனைவி போய் வாங்கிட்டு வருவான். நல்லா தான் இருந்துச்சு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது ரொம்ப சூப்பரான சாப்பாடு. இதை வெறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதை விட ஒரு 100 டைம்ஸ் பெட்டர் ராஜா சாப்பிடுற சாப்பாடு. இதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு இருதயத்துல ஒரு வைராக்கியம் இருக்குது. சரி, இத யாரால இப்படி பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, யாரால் இதை பிரித்து பார்க்க எல்லாரால முடியாது. எல்லாம் அடிச்சு ஏத்திடுவாங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 39வது. உபாகமம் 1:39. கொள்ளையாளர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகள் இந்த தேசத்திலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளையை பிரவேசிக்கும். நன்மை தீமை அறியாது, இன்னசென்சி. இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்பா அம்மா முறுமுறுக்க தெரியும் அவங்களுக்கு. எங்களை ஏங்க கொண்டு வந்தீங்க, நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுவாங்க. ஆல் நைட் பிரேயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல் நைட் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அன்று சொன்னார், நீங்க யாருமே உள்ள போக மாட்டீங்க. ஆனா உங்க பிள்ளைகள் நன்மை தீமைன்னு என்னன்னே தெரியாது. அவங்க மட்டும்தான் இருக்குங்க பாலும் தேனும் முடிக்கிற தேசத்துக்குள்ள நுழைவார்னு சொல்லி உபாகத்துல சொல்றார். சரி, இந்த நன்மை தீமையில ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம அதை பார்க்க போகிறோம். அது புதிய ஏற்பாட்டில் வருகிறோம். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனம். சமரியஸ்ரீ இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்ட இன்னும் அறிந்திருந்தால் நீயே கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவத்து நிறை கொடுத்திருப்பார். ஜீவத்தை இந்த அம்மா அவருடைய லெவல் என்னன்னா சாதாரண தண்ணி கிணறு. அது சொல்றது ஆழமா இருக்கையா, உங்கள்கிட்ட பாத்திரமும் இல்லையே, கயிறும் இல்லையே, உங்களால் எப்படி ஜீவத்தை நிறை? அப்ப அந்த பெண் பாவத்திலே இருக்கிறதுனால அதுக்கு ஜீவத்தை நிறை என்னன்னு தெரியல, புரிந்து கொள்ள தெரியல. வயசாயிருச்சு, அதாவது 18 வருஷத்துல 5 புருஷன்கள் இருக்கிற அளவுக்கு அது வயசாச்சு. ஒன்னா பார்த்துட்டு சரி ரிஜெக்ஷன் 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 போட்டுக்கிட்டு 5 வரை வந்துருச்சு. அதுவும் புருஷன் கிடையாது. ஆனா அதனால எதை கண்டுபிடிக்க முடியல, எது தண்ணீர் எது ஜீவ தண்ணீர் சொல்லி. இந்த ஜீவ தண்ணீரை நம்ம எங்க வர பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 17வது ஆவியின் மனவாட்டியும் வாய்ந்தார், கேட்கிறவன் வாங்க, தாகமா இருக்கிறவன் வரக்கூடாது, விருப்பம் உள்ளவனுக்கு ஜீவத்தை நிறை இலவசமாக கொடுப்பார். இப்ப வெறுக்கிற காரியம், இந்த ஸ்திரீ பாவத்தை வெறுத்த உடனே அதுக்கு இந்த ஜீவத்தை நிறை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. இரண்டாவது ஒரு லேண்ட். இந்த குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனத்துல, நீ அருவருக்கிற தேசம். சரி, மறக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் நாளைக்கு கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேல கிளம்புறேன். அதனால காலையில் த சேம் டைம் சங்கீதத்தை நான் டீச் பண்ணுறேன். எத்தனாவது அதிகாரம்னா நான் சொல்ல மாட்டேன். 89வது அதிகாரத்தில் இருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ ஆலயத்தை போகாதவங்க வந்துருக்கேன். மெசேஜ் கரெக்டாக நாளைக்கு இருக்கும். நான் மெசேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நான் திருப்பி நான் என் மக வீட்டுக்கு போயிட்டு போகணும். சரி, இதை மறந்துடக்கூடாதுனால உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு தேசத்தை பார்க்கணும். இந்த தேசத்துல எப்ப இது நடக்கும்னா, இதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறேன், ஆச்சரியமா இருக்கும். ஏசாயா 8வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயாட்ட சொல்றாரு, இங்க பாக்குற ஒரு குமாரனை யாரோட கம்பேர் பண்ணி காட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயோட பிள்ளையோட காட்டுறது. இந்த பாலகன் இது இயேசு கிறிஸ்து கிடையாது, அவனுக்கு பிறக்கிற பிள்ளை. அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்கு ஆஸ்தியும் சமாரியுடைய கொள்ளையும் அசீரியா ராஜாவால் கொண்டு போகப்படும். 2 வார்த்தை, அப்பா அம்மா. இதுக்கு அப்பாங்கிறதுக்கு ஆப், ஏபி ஆப், அம்மாவுக்கு இம். அப்பா அப் அந்த பிள்ளை போடும், அம்மா எம். எம் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே காலி பண்ணி கொட்டிவிடுறாங்க. 9வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஆதலால் கர்த்தர் ரெச்சனுடைய சத்துருக்களை அவன் மேல் உயர்த்தி அவருடைய மற்ற சத்துருக்களை அவனோட கூட்டி கலப்பார். முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் இந்த முன்னாடியும் பின்னாடி இதைத்தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அக்னி பற்றி எரியும், முன்னாடியும் பின்னாடியும் விஷயம் அது எரியும். அக்னி ஜுவாலை 24, இதை வந்து அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிக்கிறது போல எல்லாமே ஆண்டவர் உவமையா சொல்றாரு. அந்த அழிவு அந்த தேசத்துக்கு வரும், அதுல உறுதி. சரி, 17வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 17:1, அப்பா அம்மா என்று சொல்றதுக்கு முன்னாடி தேசத்துக்கு என்ன நடக்கும்? ஏசாயா 17வது அதிகாரம் 1 வசனம். தமஸ்கு என்ற பாரம், இது தமஸ்குவானது நகரமாய் இராமல் தள்ளப்பட்டு மண்மேடாக்கப்படும். மண்மேடாகிறதுக்கு ஆண்டவர் ஒரு ராஜா அனுப்புகிறார். அவன் வந்து தமஸ்குவை நல்லா அழிச்சிட்டு போயிடுவான். இது எங்க நடக்குது? இப்ப இதெல்லாமே சொன்ன காரியங்கள் வந்து 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 30வது.
ஏலேயாவின் குமாரனாகிய ஓசியா ரெமாலியாவுடைய குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20 வருஷத்திலே வெற்றி கொண்டு அந்த ஸ்திர ராஜா 21 வருஷம் இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும். இஸ்ரேல் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களிலே ஆசிரியவன் ராஜாவாகிய திக்கிலாபிசர் வந்து ஈயோனையும் பெக்தாமையும் ஆபேலையும் யாவனையும் இதெல்லாம் அந்த தேசத்து நப்தலி தேசத்து நப்தலி நமக்கு தெரியும். தேசத்தையும் பிடித்து குடியில சிறையாக்கி ஆசிரியாக்கு கொடுப்பான். இது எப்ப நடப்புங்கிறதா முக்கியம். குட்டி பையன் பிறந்து ஆப் எம் அப்பா ஆப் அம்மா எம் அப்படி சொல்றதுக்கு மட்டும் இது நடக்கும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். 7வது அதிகாரம் 16 வசனம். அருவருப்பு, நீ அருவருக்கிற தேசம். அருவருக்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை அபரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு அதை எழுதி காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் லாங்கான ஒரு வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை தான். ABHORR EST. ABHORREST. Abrost. ABHORREST. அருவருக்கிறது. சரி, இந்த அருவருக்கிறதுங்கிறது என்னன்னு மட்டும் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறோம். அருவருக்கிறது தான் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு டீட்டெயிலான ஒரு கதையை சொல்றாங்க. யூதன், பேருக்கு தான் யூதன், அவன் செய்யலாம் அருவரு காரியத்தை அவன் செய்யலாம். 2:17 நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தில் பற்றதா இருந்து தேவனுக்கு மேன்மை. இது ஒரு பக்கம் நடக்குது. நியாயப்பிரமாணத்தினாலே உபதேசிக்கப்படுகிறவனாய் இவள் டீச்சிங் பண்ணுவாரு. தேவனுடைய சுத்தத்தையே அறிந்து நன்மை தீமையை அறிவர். இதான் நன்மை, இதான் தீமை, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார். நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகும், அந்தகாரத்தில் உள்ளவருக்கு வெளிச்சமாகும், பேதைகளுக்கு போதகனாகும், குழந்தைகளுக்கு உபாத்தனாகும், நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடைய எண்ணுகிறாயே. நீ இப்படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ இப்படி செய்யலாமா? 22 விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரத்தை அருவருக்கிற நீ கொள்ளையிடும். இந்த அருவருக்கிறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அபஹாராஸ்ட் ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் ஐயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாங்கள் திரும்பவும் காலையிலே ஐயா சங்கீதத்தை தியானிக்க வந்து சங்கீதத்தை அறிந்து கொள்ள 89வது அதிகாரத்தை இதே நேரத்தில் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.